அனைவருக்கும் வணக்கம். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் சோரஸ் மற்றும் அங்கிருந்து செயல்படுகின்ற ஒரு செய்தி போர்ட்டலான ஓசிசிஆர்பி என்ற மூவரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள், இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு வருகிறார்கள் என்று பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் எம்பியுமான சம்பித் பித்ரா அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அதைத் தவிர செய்தியாளர் சந்திப்பிலும் இது குறித்து விரிவாக ஒரு விளக்கம் அளித்துள்ளார்கள். அதாவது, இந்தியாவை சீர்குலைக்கின்ற ஒரு ஆபத்தான ஒரு முக்கோணம் குறித்து நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன் என்று சொல்லி அந்த ஆபத்தான முக்கோணம் பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு பக்கம் அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் சோரஸ், இன்னொரு பக்கம் அங்கிருந்து செயல்படும் ஓசிசிஆர்பி, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் என்ற ஒரு செய்தி போர்ட்டல், மற்றும் ராகுல் காந்தி இன்னொரு புறத்தில், ஆக மூன்று புறத்திலும் மூன்று பேருமாக ஒரு முக்கோணமாக இருந்து இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபடுகிறார்கள் என்று பகிரமாக ஒரு குற்றச்சாட்டை சம்பித் பித்ரா அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது, ஓசிசிஆர்பி என்பது ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்ட உடனேயே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்கள் உடனடியாக ட்வீட் செய்வார்கள். அதன் பிறகு அதை ஒரு பிரச்சனையாக்கி நாடாளுமன்றத்தையே முடக்குவது என்பது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதாவது, நாடாளுமன்றத்தை எப்படி முடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு முக்கோணமானது செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். அதில் குற்றம் சாட்டியுள்ள பொழுது சம்பித் பித்ரா பேசுகையில், இந்தியாவின் பங்குச்சந்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே பெகாசிஸ் என்பது இஸ்ரேலின் உளவு மென்பொருள், அதை இந்திய அரசு பயன்படுத்துகிறது, எங்களுடைய அலைபேசியை ஒட்டு கேட்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய பின்பு நாடாளுமன்றமானது அன்று முடக்கப்பட்டது. அந்த செய்தியை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவர்கள் ட்வீட் செய்தார்கள். அதாவது, ஓசிசிஆர்பி என்பது ஆணையிடுகிறது, ராகுல் காந்தி செயல்படுத்தி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார். அதேபோல பாஜகவின் இன்னொரு எம்பியான நிஷிகாந்த் துபே என்பவரும் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது, வெளிநாட்டிலிருந்து தேசிய நலன் மீதான தாக்குதல் நடப்பதில் ராகுல் காந்திக்கும் பங்கிருக்கிறது. குறிப்பாக ஓசிசிஆர்பியின் அறிக்கையை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் கட்சி இந்தியாவை சீர்குலைக்க தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது, ஓசிசிஆர்பி என்பது அறிக்கை வெளியிட்டவுடன் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ஜெயராம் ரமேஷ் மற்றும் சஞ்சய் ராவத் போன்றவர்கள் ட்வீட் செய்வார்கள். அதன் பிறகு நாடாளுமன்றத்தையே முடக்குவார்கள். இதுதான் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதில் குறிப்பாக இந்த பெகாசிஸ் உளவுத்துறை மென்பொருள் மூலம் குற்றச்சாட்டை சுமத்தி ஒரு முறை நாடாளுமன்றமானது முடக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்னொரு முறை கோவிட் காலத்தில் இந்தியாவில் கோவாக்சின் தடுப்பூசியானது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. அந்த தடுப்பூசி எப்படியாவது முடக்க வேண்டும் என்பதற்காக ஓசிசிஆர்பி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதாவது, இந்தியாவிடமிருந்து $324 மில்லியன் கோவாக்சின் வாங்குவதாக இருந்த ஒப்பந்தத்தை பிரேசில் ரத்து செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது என்று அறிக்கையை வெளியிட்டவுடன் அதை ராகுல் காந்தி போன்ற ட்வீட் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கோவாக்சின் மீது ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். இது மோடியின் ஊசி என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, இது ஒரு ஜும்லா, அதாவது இது ஒரு வெறும் வேடிக்கை தான், இதனால் பலன் இருக்காது என்று இந்தியாவை சீர்குலைக்கும் முயற்சியில் அமெரிக்க சக்திகளும் ராகுல் காந்தியும் இணைந்து செயல்பட்டார்கள் என்ற குற்றம் சாட்டை பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி சென்ற
பாரத் ஜோடோ யாத்திரை குறித்தும் நான் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியான உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார்கள். அதாவது ஓப்பன் சொசைட்டி அறக்கட்டளை என்பது ஜார்ஜ் சோரஸ் அறக்கட்டளையாக செயல்படுகிறது. அந்த அறக்கட்டளை நிர்வாகியான ஒருவர் சலீல் ஷெட்டியுடன் ராகுல் காந்திக்கு உள்ள உறவு என்ன? பாரத் ஜோடோ யாத்திரையில் அவரும் கலந்து கொண்டார். அப்படி என்றால் அவர் உங்களுக்கு பணம் கொடுத்தாரா? இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்ற பொழுது அங்கு யாரையெல்லாம் சந்தித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அதாவது ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது பங்களாதேஷில் உள்ள இந்துக்களுக்கு எதிராகவும் இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த முசப்பிகுல் பைசலை சந்தித்து பேசினார். அதேபோல் அமெரிக்காவில் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது அவருடைய நிகழ்ச்சியை எதிர்த்து செயல்பட்டவரான இல்ஹான் உமர், ரோகண்ணா மற்றும் பார்பாரா லீ இவர்களையும் அவர் சந்தித்தார். இவர்கள் யார் என்றால், கலிஸ்தான் என்ற ஒரு தேசமானது இந்தியாவுடன் தனியாக உருவாக வேண்டுமென்று விரும்புகின்றவர்கள். அதேபோல் ஜம்மு காஷ்மீர் என்ற மாநிலம் இந்தியாவை விட்டு பிரிய வேண்டுமென்று விரும்புகிறவர்கள். இவர்களோடு ராகுல் காந்தி என்ன பேசினார்? இவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன உறவு என்று அவர் அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்றம் நடக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணம் இந்த OCCRPயிலிருந்து வெளியாகும். அதன் பிறகு இங்கு ட்வீட் செய்யப்பட்டு நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது. இதேபோல்தான் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை என்று வெளிவந்த பொழுது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றமானது முடக்கப்பட்டது. அதன் பிறகு நாடாளுமன்றம் இன்னொரு முறையாக முன்பு கோவாக்சின் விவகாரத்தில் முடக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்காகவே அயல் நாட்டிலிருந்து ஜார்ஜ் சோரஸ், OCCRP மற்றும் ராகுல் காந்தி இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். இதற்கான பதிலை ராகுல் காந்தி தர வேண்டும். இது இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு எதிரானது. இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு எதிராக சதி வேலையில் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்று வெளிப்படையாகவே பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.